ஆஸ்கர்ல ஒரு 10 இன்ச் இருக்குமா ஒரு ஆமா உங்களுக்கு? ஆமா 10 இன்ச் இருக்கு. அது பின்னாடி இருக்கு சவரமா? ரெட் ஸ்பாட்டட் சவரம். டேம்பஸியும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. பின்னாடி கிளிட்டர் ஆகுது அதான். ஆமா. சினைகள் மட்டும் தான் டிஃபரெண்ட் வெரைட்டி இங்க போட்டு வச்சிருக்குது. மெயின்டெனன்ஸ் அவ்வளவு பெருசா கிடையாது இல்ல. லாஸ்ட் வீடியோல ஸ்ரீனி ப்ரோவோட பீட்டா செட்டப் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ சூப்பரா ரேக் செட்டப் வச்சிருப்பாரு. பீட்டா ஆப்வியஸ் தான், அதில் ஆரம்பிச்சவர் தான். இப்போ ஜெயன் செட்டப்பும் வச்சிருக்காரு. ஸோ எப்படி அந்த 2 இன்ச் மீன்ல இருந்து இப்படி 10 இன்ச் மீனுக்கு மாறினாரு அப்படின்றத கேட்டு இந்த செட்டப்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல கவர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லுங்க பிரதர், பீட்டா ஆப்வியஸ்டா ஆரம்பிச்சிங்க, செல்லரா மாறினீங்க, இப்போ எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே பண்றீங்க. பீட்டா கஸ்டமர்ஸ் அதிகமானதால கஸ்டமர்ஸ் மற்ற வெரைட்டிஸும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீட்டா கப்பில இருந்து ஃப்ளோரானு, ஃப்ளோரான்ல இருந்து ஆஸ்கர் அப்படியே போயிடுச்சு. ஸோ இங்க ஆல்பினோ கொடுக்கணும்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆல்பினோ ஆஸ்கர் இருக்கு. ரெட் ஸ்பாட் ஆஸ்கரா பேரா இருக்கா? பேரா தான் இருக்கு. ஓகே. அது பின்னாடி இருக்கு சவரமா? ரெட் ஸ்பாட்டட் சவரம். 8 inches வருது அதெல்லாம். எல்லாமே ஜெயின் சைஸ்ல இருக்கு. ஆஸ்கர்ல ஒரு 10 இன்ச் இருக்குமா ஒரு உங்களுக்கு? ஆமா 10 inch இருக்கு. ஓகே. ட்ரிஃப்ட் செட்டப், ஹார்ட் செட்டப். அது கீழ என்ன போட்டுருக்கீங்க? உங்களோட மோஸ்ட் டேங்க்ல தான் போட்டுருக்கீங்க. அது வந்து ஜெர்மன் கிளேன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது ஃபில்டர் மீடியா மாதிரி ஒர்க் ஆகும். வாட்டரும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் அது எடுத்துக்கும். ஓகே. ஆஸ்கர் எங்க டைப்ஸ்லாம் வருது? இதுல இப்போதைக்கு 2 மணி போட்டிருக்கீங்க இந்த ஜெயின் செட்டப்ல. எத்தனை அடி டேங்க்? 4 அடி டேங்க் இருக்கு. இது ஒரு 4 feet டேங்க் இருக்கு. ஓகே. ஃபில்ட்ரேஷன் என்ன வச்சிருக்கீங்க இதுக்கு? ஃபில்ட்ரேஷன் கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்றேன் நான். டாக் கேனிஸ்டர். ஓகே. இதெல்லாம் என்னது? இங்க ஜியோஃபேகஸ் இருக்கு. ஜியோஃபேகஸ்ல 2 வெரைட்டி இருக்கு. ஜியோஃபேகஸ் ஸ்வேனி இருக்கு, ஜியோஃபேகஸ் ரெட் டப்போசா இருக்கு. ஓகே. அப்புறமா இதே மாதிரி சிக்லெட் வெரைட்டியா விட்டோம் வீட்ல செட்டப் பண்ணலாம்ல? ஆமா. ஆல்ரெடி இதுங்க சூட் ஆயிருக்கு. இதுல இருந்து கூட ஒரு 4 மீன் வாங்கி போய் அப்படியே வீட்ல போடலாம். சிக்லெட் வெரைட்டிஸ் நீங்க விடுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு சாண்ட் செட்டப்பும் இந்த மாதிரி இருக்கணும். ஓகே. அப்புறமா இங்க எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக் டேம்பஸியும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. பின்னாடி கிளிட்டர் ஆகுது அதான். ஆமா. அது ஒரு 8 inches வரைக்கும் வளரும் அது. இப்போ பேபி அது. ஆமா அது இப்போ பேபி அது. இதுல இருக்கிறது மோஸ்டா சின்ன சைஸ்ல தான் இருக்கு. ஆமா சின்ன சைஸ்ல தான் இருக்கு. அப்புறம் ஃபென்டோசா இருக்கு. இது ரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்களா? 4 அடி டேங்க் கொடுத்து இவ்வளவுதான் மீன் விட்டுருக்கீங்க. ஆமா. அங்க சென்னையில கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அடி மீன்ல 4 மீன் விட்டுருவோம். வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு கம்மியா தான் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா வச்சிருக்கீங்க. அது என்னது அங்க? அது லெப்பர்ட் சினைகள். சினைகளா? ரெண்டும் வேற வேற கலர்ல இருக்கு. ஆமா ரெண்டும் வேற வேற பிரீட் ஆக்சுவலி. ஒன்னு லெப்பர்ட் இன்னொன்னு டெல்சி நினைக்கிறேன். டெல்சி. ஓகே. சினைகளும் வச்சிருக்கீங்க. ஆமா 2 தான் இருக்கு. அது 2 தான் இருக்கா? சினைகள் ஒன்னும் இருக்கு ஸ்டாக். மோர் தென் 10 இருக்கு ஸ்டாக். இங்க டிஸ்ப்ளேக்கு 2 போட்டு வச்சிருக்கேன் நான். ஓகே. இப்படி மொத்தமா இப்படி செட்டப் பண்ணலாம்ன்றதுக்காக இப்படி போட்டுருக்கீங்க. ஆமா. ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்காக தான் இங்க போட்டு வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நல்லா சூட் ஆயிடுச்சுங்களா? ஆமா நல்லா சூட் ஆயிருக்கு இதுங்க. இனிஷியலா நீங்க இப்படி ஒண்ணா போடுறப்ப எதனா இஷ்யூஸ் வந்துச்சா? ஃபைட் பண்ணி இந்த சிக்லெட் வெரைட்டிஸ் ஒன்றும் பிரச்சனை வரல. சினைகள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இங்க போட்டு வச்சிருக்குது. பட் இது நோ ப்ராப்ளம், வி கேன் ஆட். ஓகே ஓகே. கீழே என்ன இருக்கு? கீழே அதே ஜெர்மன் கிளே தான் ஆட் பண்ணிருக்கு. அப்புறம் இங்க க்ளவுன்ல வச்சிருக்கு. ஓகே. அப்புறமா கோரி இருக்கு, ஆல்பினோ கோரி இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க பாண்டா. இது எல்டர் கப்பி. ஓகே. எண்ட்லர் கப்பி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாண்டா கோரியும் இருக்கு. இது பாண்டா கோரி. இதெல்லாம் ரேர் வெரைட்டி. ஓகே. அப்புறம் பின்னாடி இருக்கு. சோ வேற என்ன பிரதர் இருக்கு? டெனிசன் பார்ப் இருக்கு. அப்புறம் மற்ற வெரைட்டிஸ் நார்மல். நீங்களே பண்ணீங்களா அது? ஆமா. இது எப்படி பிரதர் மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கா? இது மெயின்டெனன்ஸ் அவ்வளவு பெருசா கிடையாது இல்ல. இந்த அக்வாட்டிக் ரெமெடிஸ்ல வருது இல்ல ஃபர்டிலைசர் இதோடது. ஓகே. ஒரு 3 drops போட்டாலே இது பிளான்ட்ஸ் grow ஆகும். ஓகே. உங்களுக்கு இப்போ செட்டப் பண்ணி எவ்வளவு ஆகுது? இது ஆயிடுச்சு 3 months ஆகுது. ரிசல்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ரிசல்ட். ஓகே. அடுத்த டிசைன்ஸ் எங்க இருக்கு? மீன்ஸ் மற்ற வெரைட்டிஸ் இருக்கு. நார்மல் மற்ற வெரைட்டிஸ் இருக்கு.
ரெட் பேரட் இருக்கு, கப்பி வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. பேரட்ல என்ன பிரைஸ் பண்றீங்க? இது இம்போர்ட்டடு. ஸ்டார்டிங் 800 இருந்து வரும் பேர். சைஸை பொறுத்து ப்ரைஸிங் ஆகுது. ஓகே. கப்பீஸ் இருக்கு, ரெட் பிளாண்ட் இருக்கு, ஃபுல் பிளாக் இருக்கு, அப்புறம் மிக்ஸ்டு கப்பீஸ் இருக்கு. நல்லா பஞ்சியா இருக்கு. ஆமா, இம்போர்ட்டட் கப்பி பேரட்ஸ். கீழே கப்பியா? கீழே மிக்ஸ்டு கப்பீஸ் இருக்கு. மிக்ஸ்டா? மிக்ஸ்ட்ல என்ன பிரைஸ் போடுறீங்க கப்பி? இதெல்லாம் 40 rupees பேர் வருது. 40-50 rupees பேர் வருது. ஓகே. இது எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நீங்க எல்லா ஊருக்குமே அனுப்புறீங்களா? ஆமா, எல்லா ஊருக்கும். பீட்டாஸ் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணின்னு இருக்கோம். மற்ற ஃபிஷஸ் வரும். ஆஸ்கர் அதெல்லாம் ஜெயின் சைஸ்ல இருக்கு. ஆஸ்கர்ஸ் எல்லாம் ஓன்லி ஃபார் பெங்களூர் கஸ்டமர்ஸ்க்கு போட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் பெருசா தான். ஆமா. 3 இன்ச் 3 இன்ச் இருக்கும். அதெல்லாம் எப்படி அப்பனா? அதெல்லாம் ஷிப்பிங் கிடையாது. அது வெறும் பெங்களூர் கஸ்டமர்ஸ்க்காக வச்சிருக்கேன். ஆமா, கப்பீஸ் எல்லாம் ஷிப் பண்ணலாம். ஓகே. இது என்ன ப்ரோ? இது போலார் ஒயிட் பேரட். ஓகே. இது ப்ரோ? அது ரெட் ஐ பெலூன் டெட்ரா. விடோஸ், ஏஎஃப்ஆர் கப்பீஸ், ஆல்பினோ ரெட், ஃபுல் ரெட். இதெல்லாம் நம்ம பீட்டாஸ் பிளாட்டினம் ஏஞ்சல். ஆக்சலட்டாலும் நம்ம பீட்டா வீடியோல கவர் பண்ணிட்டோம். ஆமா. அப்புறம் கோய் கப்பீஸும் இருக்கு கீழே. கப்பீஸ் ஒரு 4-5 வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் 280 rupees பேர். பேர் 280. கப்பி என்ன ரேட்ல இருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்குது? கப்பீஸ் 40 rupees 30 rupeesல இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபைட்டர் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஃபைட்டர் ஸ்டார்டிங் 150ல இருந்து இருக்கு. 150 ரூபாயில இருந்து இருக்கு. ஃபைட்டர் வேணா 150 ரூபாயில இருந்தா போதும் உங்ககிட்ட. சின்ன பசங்க லோக்கல்ல இருக்கவங்க வருவாங்கல்ல, அவங்க 100 rupeesல இருந்து கூட அவங்களுக்கு கொடுக்குறேன் நான் சின்ன பசங்களுக்கு. நேர்ல இருந்து வாங்கிக்கிறாங்க 100 ரூபாய் தரீங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தான். அந்த 100 rupees தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும். ஓகே. இப்போ இருக்கிறதுலேயும் உங்ககிட்ட காஸ்டான பீட்டானா அதுதான் ஆல்பி மார்கெண்டா. இது ரேர் வெரைட்டியும். ஓகே. ஸோ இது ரேர்ன்றதாலேயே காஸ்ட்லி. ஆமா, வாய்க்குள்ளேயே எக்ஸ் ஒரு 12 to 15 days வைக்கும். அது சாப்பிடாம ஆமா, அது ஃபீடிங்கும் எடுத்துக்காது 15 daysக்கு. ஓகே 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 பிரதர். ஆக்சுவலாக உங்கள் செட்டப் வந்து பெருசாக இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம டக்குன்னு அப்படியே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூம் செட்டப் பீட்டாஸ் மற்ற வெரைட்டிஸ்மே அப்படியே வச்சிருக்கீங்க. இங்கே ஜெயண்ட் இருக்கும். ஓகே பிரதர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். உங்க நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துறேன், லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ வேணும்னா உங்க கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.